மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி 2ஆம் வீட்ல செவ்வாய் வருது. 2 அப்டின்னாலே தனம், வாக்கு, குடும்பம் இல்லையா? அப்போ முதல்ல அவங்க பேச்சுல தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பொதுவாவே மிதுனம் ஜெயிக்கிறதே அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லுல தான். இப்போ அத வச்சுட்டு டாமினேட்டிவா பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய இடத்துல ப்ராப்ளம் ஆகும். ஒரு பிரச்சனைய முடிக்கலான்னு போய் அந்த பிரச்சனைய அதிகப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க இல்லையா? அதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் எது எடுத்தாலும் முடியிற மாதிரி இருக்கும். ஆனா, அது முடிஞ்சாலும் அது ரீயா எழுந்திரிக்கிறதுக்கு இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கும். இவங்களுக்கு 6ஆம் வீடு அப்படின்னு சொல்றது செவ்வாயினுடைய வீடு. அப்ப அந்த இடத்துல அந்த சின்ன கோர்ட்ல எல்லாம் முடிஞ்சு போயிடும். இவங்களுக்கு சாதகமா நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, வெளியில "பாத்தியாடா நான் முடிச்சுட்டேன்" அப்படின்னு இவங்க கண் பார்வையில ஒரு சிக்னலே ஏத்த மாரி இருக்கும். "பாத்துக்கிறேன்டா உன்ன ஹைகோர்ட்ல" அப்படின்னு கூட்டிட்டு போயிடும். ஸோ அந்த மாரி காலகட்டம் தான். இன்வெஸ்ட்மென்ட்லலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மிதுன ராசி அன்பர்கள். அப்படி இல்லாட்டி "என்னால முடியாதா?" அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி கூட பிரச்சனைக்குள்ள மாட்டிப்பாங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முருகனுடைய வழிபாடு தான் எப்பயுமே செவ்வாய்க்கு. ஸோ முருகனுடைய வேல்மாறல் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா குடுக்கும்.